தனது இதய சிம்மாசனத்தில் எழுச்சியுடன் அமர்ந்து விட்டாளா? இன்முகம் காட்டி நறுமகை பூக்க தீந்தமிழ் சொல்லை உங்களது காதருகினில் மெல்ல இன்னிசையாக மொழிந்தாளா? எங்கோ எவரோ தமிழை இழுத்தால் வரும் வேகமும் வீரமும் உங்களது தோள்களில் அவளது கரம் பட்ட பொழுது உங்களுக்கு துடித்ததா? உங்களது தோள்கள் தினவெடுத்ததா? உங்களது கண்களில் நெருப்பு பறந்ததா? அப்படி என்றால் முதல் வெற்றி தமிழன்னைக்கு, இரண்டாம் வெற்றி நம் தாய் தமிழுக்கு, மூன்றாம் வெற்றி இந்த பாடலை ஊக்கத்துடன் நமக்கு யாத்து தந்த முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு. இங்கு நாம் எவருக்கு நன்றி சொல்லலாம்? எவரை எப்பொழுதுமே நினைவில் வைக்கலாம்? இந்த தேனி மாவட்டத்தில் கணக்கில் அடங்காத வனப்புக்களும் சுற்றுலா தலங்களும் கண்ணை கவரும் பசுமை சூழ் மரங்களும் மலைகளும் காடுகளும் நிரம்பி இருக்கும் பொழுது உங்களை வேறு எவராவது வந்து உங்களுக்கான பொழுதுபோக்கை கொடுத்து உங்களை மகிழ்வித்தமிட முடியுமா? நிச்சயமாக நான் இங்கு ஒரு தயக்கத்துடன் தான் வந்தேன். நடனம் தெரிந்த ஊரிலோ அல்லது இசையின் பண்புகள் அறிந்த ஊர்களிலோ எனது சரக்கை எளிதில் விற்று விடுவேன். ஆனால் தேனியின் வீச்சருவாலும் தேனியின் தீந்தமிழும் எனக்கு தெரியும் என்பதனால் உங்களை கொஞ்சம் தட்டி கொடுத்துத்தான் கூட்டிச் செல்ல வேண்டும் என்பதனால் தான் எனது தமிழிசை நடனத்துடன் உங்களுடன் வந்தேன். நிச்சயமாக இந்த பாடல் உங்களை ஈர்த்திருந்ததென்றால் மீண்டும் எனக்காக எனது அன்பு சகோதரி உங்களது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலியை என் சார்பாக நீங்கள் தர வேண்டும். எத்துணை ஆளுமையான பெண்மணி! இங்குள்ள அத்துணை பெண்களும் அவரை போற்றி அவரது அடியை பின்பற்றி நடக்க வேண்டும். எனக்கான முந்துதல் எதுவாக இருந்திருக்க முடியும்? எனது அன்பு தோழி திருநங்கை சக்தி பாஸ்கர் ஒவ்வொரு நொடியிலும் எனது வெற்றியின் பின்புலமாக இருந்து என்னை ஆதரித்து வரும் எனது அன்பு தோழி. அதுபோல அன்று மாபெரும் தமிழ் கனவிற்காக எல்லா மாவட்டங்களுக்கும் செல்வது போலத்தான் இந்த தேனி மாவட்டத்திற்கும் நான் வருகை தந்தேன். அன்று நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மிக நேர்த்தியான ஒரு கூடலை இந்த மாணவிகள் அத்துணை பேரையும் இணைத்து செய்திருந்தார்கள். நான் அசந்து போய்விட்டேன். அந்த மாணவிகளின் கேள்வி தாக்கங்கள் என்னையே சிந்திக்க வைத்தன. மற்றொரு முறை நான் தேனி வர வேண்டும் என்றால் நிச்சயமாக மிகுந்த மனதிடத்துடனும் இன்னும் நிறைய படித்துவிட்டும் நிறைய கேள்விகளுக்கான பதில்களுடன் தான் வர வேண்டும் என்று காத்திருந்தேன். என்னை அன்பக்கரம் நீட்டி நமது மாவட்ட ஆட்சியர் இங்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள். இதனை விட என்ன பெருமை இருந்துவிட முடியும்? யோசித்து பாருங்கள். எதற்காக புத்தக கண்காட்சி? நம் தமிழ்நாடு அரசும் நூலகத்துறையும் தமிழ் வளர்ச்சி துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் எதற்காக ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று அவர்களது அயராத நிர்வாக பணி இருக்கும் பொழுதும் கூட இப்படியான மாபெரும் தமிழ் கனவு புத்தக திருவிழா என்று எதற்காக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள்? எங்கோ வளர் தலைமுறையினர் தமிழை விட்டு தாண்டி விடுவார்களோ என்ற ஒரு பயத்தினால், ஒரு தயக்கத்தினால், இல்லை இல்லை எம் மக்கள் நழுவ இயலாது. ஏனென்றால் தமிழன்னையை ஒவ்வொரு முறையும் நாம் தமிழ்தாய் வாழ்த்தாக பாடும் பொழுது சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே எனும் பொழுது அந்த இளமை மாறா தமிழ் அழகியை நாம் பாடும் அந்த பாங்கினை ஒவ்வொரு இளம் நெஞ்சங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழாக்களை அவர்கள் கூட்டிக் கொடுத்திருக்கின்றார்கள். நமக்கான புத்தகங்களை நமக்கு காட்டி அருளி இருக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள். இதோ புத்தகம் என்ன செய்தது என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் உங்கள் முன் நான் நிற்கின்றேன். அன்றொரு நாள் எனது இளமை பருவத்தினில், குழந்தை பருவத்தினில் இந்த சமூகம் புறக்கணித்த பொழுது, குடும்பம் ஒதுக்கிய பொழுது, எனது நண்பர்கள் தள்ளி வைத்த பொழுதெல்லாம் என்னை ஆற்றுப்படுத்தியதும் என்னை வீறு கொண்டு எழ வைத்ததும் புத்தகங்கள் தான். நான் அத்துணை படித்தவள் அல்ல. அன்றைய 80களில் ஆன சமூகம் என்பது எங்களை படிக்க விடவில்லை. எனது அன்பு தோழி சக்தியும் நானும் முதல் வகுப்பில் தேரும் மாணவர்கள். அதிலும் அவள் கணக்கு பாடத்தினில் முழு சதவீத மதிப்பெண்களையும் பெற்று அவ்வளவு இயல்பான ஒவ்வொரு வெற்றிகளையும் தாண்டி வருவாள். ஆனால் 80களில் சமூகம் எங்களை அரவணைக்கவில்லை, ஆதரிக்கவில்லை.
அதனால் எங்களது பள்ளி இறுதியாண்டுடன் எங்களது பள்ளி கல்விக்கான கனவுகளை நாங்கள் மூட்டை கட்டி வைத்து விட்டோம். ஆனாலும் எங்களது தன்னம்பிக்கையையோ உழைப்பையோ விடாமுயற்சியையோ எல்லளவும் நாங்கள் குறைத்து கொள்ளவில்லை. எங்களுக்கான சுயமரியாதையை எப்பொழுதும் நெருப்பு போல வளர்த்து வந்ததனால் அதற்கு புத்தகங்கள் எங்களுக்கு ஆக்கத்தை மூக்கத்தையும் தந்தன. நீங்கள் சென்று எந்த புத்தகத்தை இன்று தேர்வு செய்து வாங்குகின்றீர்களோ அந்த புத்தகம் உங்களுக்காக காத்து கொண்டிருந்த புத்தகம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையின் அடுத்த ஒரு அடியினில் உங்களை அது நகர்த்தி செல்லும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஒவ்வொரு பாடல்களின் ஊடாகமும் கூட நான் இது போன்ற சில எனதான வாழ்க்கை பாட்டின் கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யாரோ கூறினார்கள், மெல்ல இனி தமிழ் சாகும் என்று. எப்படி இருந்துவிட முடியும்? நவீனம் நம் உலகில் புகுந்ததனால அதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை அன்றே கூட நாமக்கல் வே. ராமலிங்க பிள்ளை அவரது இளம் தமிழா உன்னைக்கான இன்பம் பெருகுது எனும் பாடலின் வாயிலாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் நமக்கு யாத்து கொடுத்திருக்கின்றார். இதோ இப்பொழுது இளம் தமிழா உன்னைக்கான இன்பம் பெருகுது என்ற இந்த பாடலை நீங்கள் கைதட்டி தாளம் இசைக்க போகின்றீர்கள். உங்கள் தாளத்திற்குத்தான் நான் ஆடப் போகின்றேன். அதனால் இன்று இப்பொழுது நீங்கள் தான் எனக்கு ஆசான். சேர சோழ பாண்டி மன்ன நிறைவல்லா பண்டிதந்த சேர சோழ பாண்டி மன்ன நிறைவல்லா பண்டிதந்த சேர சோழ பாண்டி மன்ன நிறைவல்லா வாயுதடா பண்டிதந்த சேர சோழ பார்க்கும்போது நெஞ்சிலே வாயுதடா உன்னை என்று பார்க்கும்போது நெஞ்சிலே இளம் தமிழா இளம் தமிழா இளம் தமிழா உன்னை காண இன்பம் பெறுகிறது. இதுவரைக்கும் எனக்கு இருந்த துன்பம் குறைகிறது. இளம் அறம் விடாமல் உயிர் கொடுத்த வீரர்கள் கொண்ட கொள்கை அறம் விடாமல் உயிர் கொடுத்த வீரர்கள் கோடி கோடி தமிழர் வாழ்ந்த கதைகள் கண்ணி வெடிகிறது. கொண்ட கொள்கை அறம் விடாமல் உயிர் கொடுத்த வீரர்கள் கோடி கோடி தமிழர் வாழ்ந்த கதைகள் கண்ணி வெடிகிறது. தமிழன் என்ற பெருமையோடு தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன் என்ற பெருமை
எத்தனை வீறு கொண்ட தமிழ் சொற்கள், எத்தனை ஆர்வமூட்டும் வார்த்தை கோப்புகள். இதனை நாமக்கல் கவிஞர் இன்றைய தமிழனை அன்றே நினைத்துத்தான் நமக்காக எழுதியிருப்பாரோ? அதனால்தான் இந்த பாடல், மிக அரிதான இந்த பாடலை நான் எந்த மேடைகளுக்கு சென்றாலும், இங்கு மாத்திரமல்ல உலகின் எந்த நாடுகளுக்கு நான் சென்றாலும் கூட இந்த பாடலை இளையோர் மத்தியில் நான் ஆடத் தவறுவதே இல்லை. ஏனென்றால் வருங்காலம் நம் தமிழர்கள் கையில், தமிழர்களின் காலம் இன்னும் வரும் தலைமுறையின் கையில் என்ற கூற்றிற்கு இணங்க இந்த பாடலை நிச்சயமாக நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்று எனக்கு உறுதுணை புரிந்து கொண்டிருக்கும் எனது பக்க கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கின்றேன். இன்று எனது அன்பு சகோதரன் கௌஷிக் சம்பகேசன் அவர்கள் குரலிசையில் நிச்சயமாக உங்களை மயக்கிக் கொண்டிருக்கின்றார். அதுபோல முழவிசையில் அன்பு சகோதரர் நாகை எஸ் நாராயணன் அவர்கள், சிறப்பு ஒளி சப்தத்தினில் பார்த்தசாரதி அவர்கள், தனது நரம்பிசை கருவியினால் முதன்முறையாக எனது குழுவினில் உங்கள் தேனி மாவட்டத்தில் நீங்கா நினைவுகளுடன் முதல் மேடையை முதன்முறையாக என்னுடன் பகிர்ந்து கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரன் அனந்தராமன் அவர்கள், எங்களை முன்னும் பின்னுமாக இருந்து எங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி திருநங்கை சக்தி பாஸ்கர் அவர்கள், எதற்காக அவளது தோழியை இத்தனை முறை அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் என்று நீங்கள் யோசிப்பது எனது காதுகளிலும் கூட விழுகின்றது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றாக இல்லாதவற்றை நாம் அன்றே மறப்பதைத்தான் நன்றி என்று சொல்லியிருக்கின்றோம். ஆனால் நன்றி எனும் வார்த்தையினை அன்பு கூட்டி நீங்கள் நினைப்பீர்களானால் நிச்சயமாக வாழ்வின் ஒரு உன்னதமான இடத்திற்கு நீங்கள் நிச்சயமாக உயர்ந்திருப்பீர்கள். அன்று 5 வயதில் இருந்த தோழிகளாக நாங்கள் இருந்து உண்மையில் மிகுந்த செல்வம் செழிப்பு பெற்ற ஒரு குடும்பத்திலிருந்து பிரிந்த பொழுது எங்களுக்கான வாழ்க்கை பாடு மிகுந்த ஒரு இருட்டாக இருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 2 இளம் குழந்தை திருநங்கைகள் தங்களது 11 வயதுகளில் எல்லாம் தங்களது குடும்பத்தை விட்டு பிரியும் பொழுது அவர்களுக்கு என்ன அறிவு இருந்து விட முடியும்? இன்று என்னால் தமிழால் பண்பட்டு யோசித்து பார்த்து பேச முடிகின்றது. அந்த குழந்தைகள் எதனை சிந்தித்திருக்கும்? வாழ்க்கையின் எதிர்கால இருட்டினில் கத்தி வீசி கடப்பது என்பதனை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அப்பொழுதெல்லாம் எனக்கான மன நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஊட்டி என்னை வளர்த்தவள் தான் எனது தோழி. அந்த நன்றியையும் உங்களது தோழமையையும் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன். அன்று எங்களது கரங்களில் எதுவுமே கிடையாது. வெறும் கைகளை நாங்கள் வைத்துக்கொண்டு வெளியே வந்தோம். இன்று என்னை எத்தனையோ பட்டங்களை சொல்லி மிக அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய வர்ணனையாளர் என்னை குறிப்பிட்டார். நமது தாய் நாட்டின் மிக உயரிய விருதாகிய பத்மஸ்ரீ என்று கூறினார். நம்மை வளர்த்தெடுத்த தமிழ்நாட்டின் கலைமாமணி என்று கூறினார். எத்தனையோ பட்டங்கள் என் முதுகிற்கு பின்னால் அணிவகுத்து நின்றாலும் கூட நான் ஒரு தமிழ் மகள் என்பதுதான் எனக்கு உலக அரங்கினில் ஒரு உயர்ந்த பீடத்தை கொடுத்திருக்கின்றது என்பதனை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அன்று கரங்களில் எதுவும் இல்லை, என்னால் எதுவும் முடியாது. அதிலும் நாங்கள் ஒரு திருநங்கைகள் எனும் பொழுது எப்படி எங்களால் எழுந்திருக்க முடியும்? அப்பொழுதுதான் எங்கோ காற்றிலிருந்து ஒரு இனிமையான பாடல் எங்களை தட்டி நிமிரச் செய்தது. எங்களது கண்களுக்கான ஒரு ஒளியை கொடுத்தது, எங்களது குரல்களுக்கான ஒரு வீரியத்தை கொடுத்தது, எங்கள் உடல்களுக்கான ஒரு சிலிர்ப்பை கொடுத்தது. அந்த பாடலை எழுதியவர் யார் என்று எனக்கு தெரியாது. வெகு காலமாக அந்த பாடலை நான் முணுமுணுத்தபடியே இருந்தேன். அந்த பாடலின் வழித்தான் நீ வாழ வேண்டும் என்று சக்தி என்னை வழிகாட்டினாள். மிக புகழை அடைந்தோம், வெற்றிகளை அடைந்தோம். ஒரு நாள் எங்களுக்கான ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பினை விடுத்தவர்கள் அந்த பாடலை எழுதியவரின் குடும்பத்தார். அந்த பாடகர் யார் என்றும் எனக்கு தெரியாது. அவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பதும் கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்தினர், எங்கள் குடும்பத்திற்கான இந்த பாடலை நீங்கள் உலகம் முழுவதும் பரப்பி வருகின்றீர்கள், அதனால் அதற்கான முதல் தங்க பதக்கத்தை நாங்கள் நிர்மாணித்திருக்கின்றோம், அதை வேறு எவருக்கும் நாங்கள் கொடுக்க விரும்பவில்லை, உங்களுக்குத்தான் அந்த கவிதைக்கான முதல் தங்க பதக்கத்தினை வழங்கவிருக்கின்றோம் என்று எனக்கு வழங்கிய பொழுது அன்றுதான் எனக்கு தெரியும் அந்த பாடலை எழுதியவர் ஈரோடு கவிஞர் தாரா பாரதி என்பது. அந்த கவிதையின் வரி என்னை தட்டி எழுப்பியது. நிச்சயமாக இங்குள்ள தோழர்கள் நிச்சயமாக அந்த பாடலை அவதானித்திருப்பார்கள். வெறும் கை என்பது மூடத்தனம்,
உன் விரல்கள் 10 மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும். இனி மீத வரிகளை தாராபாரதி கவிஞர் இளமையிலேயே எழுதி தீர்த்துவிட்டு மறைந்த அந்த பெருமானுக்காக நான் நடனத்தின் வாயிலாக உங்களை தட்டி எழுப்ப இருக்கின்றேன். இனிமேல் என்னால் எது முடியும், என்னால் முடியவில்லையே, எனக்கு வசதிகள் இல்லையே, என்னால் இயலவில்லையே என்ற வார்த்தைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு என்னால் முடியும், அன்று ஒரு திருநங்கை வந்து இங்கு ஆடை காட்டி உணர்த்திவிட்டு சென்றிருக்கின்றார் என்ற எண்ணங்களை உங்கள் மனதில் தேக்குங்கள். நிச்சயமாக உங்களால் எதுவும் முடியும் என்பதுதான் இந்த பாடலின் பொருள். இதோ உங்களுக்காக தாராபாரதியின் கவிதை. வெறும் கை என்பது மூடத்தனம். உன் விரல்கள் பத்தும் மூலதனம். வெறும் கை என்பது மூடத்தனம். வெறும் கை என்பது மூடத்தனம். விரல்கள் 10 மூலதனம். வெறும் கை என்பது மூடத்தனம். விரல்கள் 10 மூலதனம். கருங்கல் பாறையும் ஒருங்கி விழும். கருங்கல் பாறையும் ஒருங்கி விழும். உன் கைகளில் பூமி சுழன்று வரும். உன் கைகளில் பூமி சுழன்று வரும். வெறுங்கை என்பது மூடத்தனம். விரல்கள் 10 மூலதனம். கருங்கல் பாறையும் ஒருங்கி விழும். உன் கைகளில் பூமி சுழன்று வரும். உன் கைகளில் பூமி சுழன்று வரும். மூலையில் கிடக்கும் வாலிபனே, மூலையில் கிடக்கும் வாலிபனே, தினம் முதுகில் வேலை தேடுகின்றாய். மூலையில் கிடக்கும் வாலிபனே, தினம் முதுகில் வேலை தேடுகின்றாய். பாலை மனம்தான் வாழ்க்கையென, பாலை மனம்தான் வாழ்க்கையென, வெறும் பல்லவி எதற்கு பாடுகின்றாய். பாலை மனம்தான் வாழ்க்கையென, வெறும் பல்லவி எதற்கு பாடுகின்றாய். மூலையில் கிடக்கும் வாலிபனே, தினம் முதுகில் வேலை தேடுகின்றாய். பாலை மனம்தான் வாழ்க்கையென, வெறும் பல்லவி எதற்கு பாடுகின்றாய். வெறும் கை என்பது மூடத்தனம். உன் விரல்கள் 10 மூலதனம். கருங்கல் பாறையும் ஒருங்கி விழும். உன் கைகளில் பூமி சுழன்று வரும். உன் கைகளில் பூமி சுழன்று வரும். விரக்தி என்னும் சிவந்தி வலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா. விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா. நீ இருட்டை கிழிக்கும் வெளிச்ச இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீற்று. இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீற்று. நீ எங்கே கிழக்கென தேடுவதா. நீ எங்கே கிழக்கென தேடுவதா.
பெரும் புரட்சி இயற்கை மடியில் பெரும் புரட்சி விழி விழி உன்விழி நெருப்பு விழி உன்விழி சூரிய சின்ன பொறி ஏழு ஏழு தோழா உன் எழுச்சி ஏழு ஏழு தோழா உன் எழுச்சி இனி இயற்கை மடியில் பெரும் புரட்சி வெறுக்கை என்பது மூடத்தனம் வீரர்கள் பத்தும் மூலதனம் கருங்கல் பாறை ஒருங்கி விழும் உன் கைகளில் ஊறி சுழன்று வரும் உன் கைகளில் ஊறி சுழன்று வரும் தோள்கள் உனது தொழிற்சாலை தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடம் எல்லாம் மலர்ச்சோலை தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடம் எல்லாம் மலர்ச்சோலை தோல்விகள் ஏதும் உனக்கு இல்லை தோல்விகள் ஏதும் உனக்கு இல்லை இனி தொடுவாரம் தான் உன் எல்லை 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 தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடம் எல்லாம் மலர்ச்சோலை தோல்விகள் உனக்கு இல்லை நீ தொடுவாரம் தான் உன் எல்லை 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 பெரும் கை என்பது மூடத்தனம் வீரர்கள் பத்தும் மூலதனம் கருங்கல் பாறையும் ஒருங்கி விழும் உன் கைகளில் ஊறி சுழன்று வரும் 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 உன் கைகளில் ஊறி சுழன்று என்று இங்கு விற்கும் சுவையான பண்டங்களை வாங்கி தின்றுவிட்டு நண்பர்களுடன் குதூகலித்து நேரத்தை போக்கிவிட்டு வீட்டில் அம்மா சமைத்து வைத்திருக்கும் வெள்ளாட்டங்கறியையும் இட்லியையும் அல்ல என்றால் தேனி மாவட்டத்தில் எந்த கடையில் அதிகமாக கூட்டம் இருக்குமோ அங்கு இருக்கும் கொத்து பரோட்டாவையோ சாலனாவையோ சுவைக்கப் போவதில் பெருமை இல்லை என் தேனி வீரர்களே. உங்களது வீரம் இங்கிருக்கின்றது, உங்களது மாண்பு இங்கிருக்கின்றது, உங்கள் அறிவின் விளக்கம் இங்கிருக்கின்றது. வெற்றியின் உவகையை அடைந்த பிறகுத்தான் ஒவ்வொரு தமிழனுக்கும் இங்கு உள்ள ஐம்பான் சுவையின் இன்பங்களை நுகரும் உரிமை இருக்கின்றது என்பதனை எந்த தமிழன் உணர்கின்றானோ அவன் மாத்திரம்தான் தன்னை தமிழன் என்று கூறிக்கொள்ள முடியும். அதை தவிர்த்து தமிழை மறந்தவர் அனைவரும் தன்னை தமிழன் என்று கூறிக்கொள்ள முடியாது. அதனால்தான் இந்த தேனி மாவட்டத்தில் வழக்கம் போல எங்களது பரதநாட்டிய உலகில் ஆடிவரும் கடவுளர்களின் பாடல்களை நான் எடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்கு அணுக்கமான பாடல்களை நான் தெரிவு செய்து எனது பக்க கலைஞர்களுடன் நான் வழங்கி வருகின்றேன். உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒவ்வொரு பாடலுமே உங்களது இல்லத்திற்கு செல்லும் பொழுது உங்கள் மனதை வருடி கொடுத்து இன்று இரவு நீங்கள் படுக்கும் பொழுது அல்லது படுத்திருக்கும் பொழுது எனது சலங்கையின் நாதன் கேட்குமாக இருந்தால் அந்த வெற்றி உங்களது ஆட்சியருக்குத்தான். எங்களது நடனத்தை பார்க்க வேண்டுமென்றால் நிச்சயமாக மெட்ரோபாலிட்டன் காஸ்மோபாலிட்டன் நகரங்கள் என்று சொல்லக்கூடிய சென்னையிலோ மும்பையிலோ கல்கத்தாவிலோ அல்லது புதுடில்லியிலோ தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அந்த அரங்குகளில் எல்லாம் மிக உயர்ந்த கட்டணங்கள். உங்களால் அந்த வாசப்படியை கூட
எட்டுவதற்கு முடியாது. அதற்கான தகுதிகளை பற்றி நான் பேச வரவில்லை. நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இங்கு எனக்கு வேலை இல்லை, இங்கு எதுவும் எனக்கு புரியாது, அதனால் எனக்கு பறையாட்டமும் குத்துப்பாட்டும் போதும் என்ற அளவில் இருந்து விடுவீர்கள். ஆனால் தமிழர்களே, எங்கோ பிறந்த கண்ணகி என்பவளுக்கு இந்த தமிழகத்தில் வேறு எங்கும் இடங்கள் கிடைக்காமலா ஒற்றை சிலம்பை தொலைத்து விட்டுட்டு தலைவரி கோலமாக உங்கள் தேனி மாவட்டத்தை தேடி தேடி வந்திருப்பாள். அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு அடைக்கலம் கொடுத்த நீங்கள், அவளுக்கு வானூர்தியை காட்டி கொடுத்த நீங்கள், அவளும் கோவலனும் வானுலகம் எய்வதற்கு காரணமாக இருந்த நீங்கள் தமிழை படிக்காமல், தமிழை நுகராமல், உங்கள் ஆட்சிய ரகத்தை கரம் பிடிக்காமல் இருப்பதில் என்ன நியாயம் இருந்துவிட முடியும்? மதுரைக்காரி வந்துதான் இப்பொழுதும் இந்த குழந்தைக்கு பால் புகட்ட வேண்டுமா? அதனால் சிந்திப்போம், செயல்படுவோம், தமிழால் வெற்றியடைவோம். இப்பொழுது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் ஒரு அழகான பாடல், நிச்சயமாக இந்த பாடலும் கூட உங்களுக்கு அறிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று நான் எனது சிற்றறிவில் ஏற்றிக்கொள்ளுகின்றேன். ஏனென்றால் இன்று பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம் என்று எத்தனையோ நாம் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட பெண்களின் சுதந்திரம் 50 விகிதத்தில் நாம் தருவதற்கு தயாராக இல்லை. அதற்கும் கீழேயான எண்ணிக்கையிலும் கூட கொடுத்த பாடில்லை. ஆனால் அன்றே பாவேந்தர் பாரதிதாசன் அந்த பெண் குழந்தைக்கு தானே ஒரு பெண் தாயாக இருந்து தனது பெண் குழந்தை எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று நினைத்ததனை இந்த காவடி சிந்து பாடலின் வாயிலாக சொல்லுகின்றார். நிச்சயமாக இங்குள்ள தாய்மார்கள் மாத்திரமல்ல, தகப்பன்கள் கூட தாயின் சாமியாக ஆகி உங்கள் பெண் குழந்தைக்கான சுதந்திரத்தை, கல்வியை, அவளது வாழ்க்கைக்கான ஒழுங்கை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இன்னும் கூட ஒருபடி மேலே சென்று சொல்ல விரும்புகின்றேன். உங்களது மாவட்ட ஆட்சியரான அன்பு சகோதரி திருமதி சஜீவனா அவர்களது தாயார் ஒரு காலத்தில் நான் இப்பொழுது பாடப்போகும் பாடலை ஆடியிருப்பாரோ அல்லது எண்ணியிருப்பாரோ அல்லது பாரதிதாசனின் கவிதை துண்டு நமது பாலகிருஷ்ணன் IAS அவர்களின் வாயிலாக அவரது தாய்மண்ணில் விழுந்திருக்குமோ என்று எனக்கு தெரியாது. இதோ பாவேந்தர் பாரதிதாசனின் காவடி சிந்து. காலுக்கு புன்னை இலை போலும் செருப்பணிந்து கையில் விரித்த குடை தூக்கி நல்ல கல்விக் கழகம் அதை நோக்கி காய்ச்சும் பாலுக்கு நிகர்மொழி பவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம் தானடி பாக்கி. இப்படித்தான் உங்களது மாவட்ட ஆட்சியரின் தாய் அந்த கனவினை கண்டதனால் தான் இன்று தேனி மாவட்டத்தின் ஆட்சி நிர்வாகத்தை திறம்பட செய்து கொண்டு நம்முன் வீற்றிருக்கின்றார். நிச்சயமாக அந்த பெண் குழந்தை தாலாட்டை நமது ஆட்சியருக்காக நான் இங்கு உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். போலும் செரு பணிந்து கையில் விரித்த குடை தூக்கி, காலுக்கு புன்னையிலை போலும் செரு பணிந்து கையில் விரித்த குடை தூக்கி, காலுக்கு புன்னையிலை போலும் செரு பணிந்து கையில் விரித்த குடை தூக்கி, காலுக்கு புன்னையிலை போலும் செரு பணிந்து கையில் விரித்த குடை தூக்கி, நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி, காய்ச்சும் பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம் தான் அடிவாகி, காய்ச்சும் பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம் தான் அடிவாகி, காலுக்கு புன்னையிலை போலும் செரு பணிந்து கையில் விரித்த குடை தூக்கி, நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி, காய்ச்சும் பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம் தானடி பாக்கி.
பெற்றவள் கண்ணாலே கூர்வேலுக்கு நிகர் விழி மெல்லி செல்வதை காண வேண்டுமே பெற்றவள் கண்ணாலே வேண்டுமே பெற்றவள் கண்ணாலே மேலுக்கு சட்டையிட்டு மெல்லிய சிற்றாடை கட்டி விட்டி நின்று ஆட்டுகையில் போலே கையில் மேல் சுவடியோடு தேரு மேலே கூர்வேலுக்கு நிகர் விழி மெல்லி செல்வதை காண வேண்டுமே பெற்றவள் கண்ணாலே வேண்டுமே பெற்றவள் கண்ணாலே ஓவியம் கற்றாள் உன் மகள் காவியம் கற்றாள் எனவே ஊரார் உந்தனை மெச்சும் போது ஓவியம் கற்றாள் உன் மகள் காவியம் கற்றாள் எனவே ஊரார் உந்தனை மெச்சும் போது கண்ணே உவகைதான் தாங்குமோ என் காது நீ பாயெழுதும் தீரத்தால் ஊரமைதி கொண்டதென்று பாரோர் புகழ்வதென்னால் போது நீ ஓர் பாயெழுதும் தீரத்தால் ஊரமைதி கொண்டதென்று பாரோர் புகழ்வதென்னால் போது பாரோர் புகழ்வதென்னால் போது ஓவியம் கற்றாள் உன் மகள் காவியம் கற்றாள் எனவே ஊரார் உந்தனை மெச்சும் போது கண்ணே உவகைதான் தாங்குமோ என்காது நீ ஓர் பாயெழுதும் தீரத்தால் ஊரமைதி கொண்டதென்று பாரோர் புகழ்வதென்னால் போது பாரோர் புகழ்வதென்னால் போது சின்னஞ்சிறுமியனி மங்கை எனும் பருவம் கொண்டு மாவடு நிகர் விழி சின்னஞ்சிறுமியனி மங்கை எனும் பருவம் கொண்டு மாவடு நிகர் விழி சின்னஞ்சிறுமியனி மங்கை எனும் பருவம் கொண்டு மாவடு நிகர் பருவம் கொண்டு காதல் வாழ்வினுக்கோர் மாப்பிள்ளையை கண்டு காட்டி தேவை இவன் என்னவே செப்பும் மொழி எனக்கு தீங்கனி தித்திக்கும் கற்கண்டு காட்டி தேவை இவன் எனவே செப்பும் மொழி எனக்கு தீங்கனி தித்திக்கும் கற்கண்டு தீங்கனி தித்திக்கும் கற்கண்டு மாவடு விழி சின்னஞ்சிறுமியனி மங்கை எனும் பருவம் கொண்டு காதல் வாழ்வினுக்கோர் மாப்பிள்ளையை கண்டு காட்டி தேவை இவன் எனவே செப்போ மொழி எனக்கு தீங்கனி தித்திக்கும் கற்கண்டு தீங்கனி தித்திக்கும் கற்கண்டு
சேர்ந்து சிறு புண்மையும் இல்லாமல் அறம் சார்ந்து பூங்காவில் உலவுவது காண கிடைத்திடுமோ கண்ணே சொல்லடி என்று கூர்ந்து பூங்காவில் உலவுவது காண கிடைத்திடுமோ கண்ணே சொல்லடி என்று கூர்ந்து கண்ணே சொல்லடி என்று கூர்ந்து பூனது மனமும் மாடியும் உடலும் போல் பொன்னே உன் நண்பனோடு சேர்ந்து சிறு புண்மையும் இல்லாமல் அறம் சார்ந்து பூங்காவில் உலவுவது காண கிடைத்திடுமோ கண்ணே சொல்லடி என்று கூர்ந்து கண்ணே சொல்லடி என்று கூர்ந்து சேவல் என நிமிர்ந்து சிறுத்தை என பகையை சீரும் குழந்தைகளை பெற்றேன் சேவல் என நிமிர்ந்து சிறுத்தை என பகையை சீரும் குழந்தைகளை பெற்றேன் நீ செல்வம் பலவும் மிக உற்றேன் நல்ல காவல் இருந்து வளம் தாவும் திராவிடத்தை காப்பதும் காண வேண்டும் சென்றேன் காவல் இருந்து வளம் தாவும் திராவிடத்தை காப்பதும் காண வேண்டும் சற்றே திராவிடத்தை காப்பதும் காண வேண்டும் சற்றே திராவிடத்தை காப்பதும் காண வேண்டும் சற்றே சேவல் என நிமிர்ந்து சிறுத்தை என பகையை சீரும் குழந்தைகளை பெற்றேன் நீ செல்வம் பலவும் மிக உற்றேன் நல்ல காவல் இருந்து வளம் தாவும் திராவிடத்தை காப்பதும் காண வேண்டும் சற்றே நல்ல காவல் இருந்து வளம் தாவும் திராவிடத்தை காப்பதும் காண வேண்டும் சற்றே திராவிடத்தை காப்பதும் காண வேண்டும் சற்றே திராவிடத்தை காப்பதும் காண வேண்டும் சற்றே காலுக்கு புன்னையிலை போலும் செரு பணிந்து கையில் விதித்த குடை தூக்கி நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி காய்ச்சும் பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்வதை பார்க்கும் இன்பம் தனடி பார்த்து காய்ச்சும் பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்வதை பார்க்கும் இன்பம் தனடி பார்த்து நீ செல்வதை பார்க்கும் இன்பம் தனடி பார்த்து நீ செல்வதை பார்க்கும் இன்பம் தனடி பார்த்து பார்க்கும் இன்பம் தனடி பார்த்து பார்க்கும் இன்பம் தனடி பார்த்து நீ செல்வதை பார்க்கும் இன்பம் தனடி பார்த்து பார்க்கும் இன்பம் தனடி பார்த்து பார்க்கும் இன்பம் தனடி பார்த்து பார்க்கும் இன்பம் தனடி பார்த்து இந்த பாடல்களுக்கெல்லாம் நீங்க கைத்தட்டி என்னை ஆதரிச்சா மாத்திரம் போதாது. இந்த கிடக்குக்குள்ளதான் தவறாது சொல்வது உண்டு. தமிழ் நாகரிகம், தமிழரின் நாகரிகம் ஒவ்வொரு காலகட்டங்களையும் கடந்த பொழுது நாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மரபினை போற்றி வளர்ப்பவர்கள் அல்லவா. அதனால் எந்த மொழியாக இருந்தால் எந்த மதமாக இருந்தால் என்ன, எந்த இனமாக இருந்தால் என்ன என்று நாம் ஒவ்வொருவரையும் ஆதரித்து தழுவி அவர்களது மொழி, பண்பாடு, வழக்கங்களையும் கூட நாம் ஈர்த்து கொண்டும் தமிழ் விடாது பயணித்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது தமிழின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ள விரும்பும் பொழுது எத்தனையோ மூடப்பழக்கங்கள் கூட நம்மை வந்து குழுமி இருக்கின்றது. நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, ஒவ்வொரு மேடைகளிலும் இதனை சொல்லுவது உண்டு. நாம் இன்று சாதகம் பார்க்க வேண்டும், எனக்கு நாளைக்கு நாள் எப்படி இருக்கும், நேற்று நடந்தது ஏன் நடந்தது
நாளை எப்படி இருக்கும், இன்று ஏன் இப்படி நடக்கின்றது என்று நாம் ஒவ்வொரு சோசியக்காரனையாக தேடி அலைந்து கொண்டிருப்போம். இனிமேல் அப்படி செய்யாதீர்கள். உங்களுக்கு அருமையான ஒரு சோசியனை நான் அறிமுகப்படுத்துகின்றேன். ஒரு அருமையான சாதகக்காரனை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகின்றேன். நிச்சயமாக பெரும்பாலான 99 விழுக்காடு தமிழர்களின் இல்லத்தில் அவன் நிச்சயமாக வீற்றிருப்பான். அதில் சந்தேகமே இருக்க முடியாது. அந்த ஒரு விழுக்காட்டு மனிதர்களும் கூட இன்று அந்த சோசியனை உங்களது வீட்டிற்கு இந்த புத்தக காட்சியில் இருந்து அழைத்து சென்று விடுங்கள். வேறு யாரும் இல்லை, அவன் திருவள்ளுவன் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? நம் தென் தமிழ்நாட்டில் தான் சாதகம் பார்க்க வள்ளுவனிடம் போக வேண்டும் என்ற ஒரு கூற்று இருக்கின்றது. எத்தனை பேருக்கு அந்த பழம் வார்த்தை நினைவில் இருக்கின்றது என்று எனக்கு தெரியாது. சாதகம் பார்க்க வள்ளுவன் எனும் பொழுது கொஞ்சமாவது நாம் சிந்தித்திருக்க வேண்டாமா? நான் சிந்தித்தேன், ஏன் திருவள்ளுவனின் பாதி பெயரை வள்ளுவனிடம் போய் சாதகம் பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் என்று யோசித்த பொழுது எனது சிற்றறிவிற்கு எட்டியது என்னவென்றால், ஓ, முப்பாலையும் நமக்கு சொன்னவன் அல்லவா? முப்பாலில் உலக நீதியை புகட்டியவன் நமது ஒரு நாள் வாழ்க்கைக்கான நீதியையா சொல்லாமல் போயிருப்பான்? அப்படி இருக்கும் பொழுது அந்த வள்ளுவன் தான் எனது வாழ்க்கையை நிர்மாணிக்க வேண்டும் என்று கூறி திருக்குறள் புத்தகத்தில் நிச்சயமாக இங்கு இருந்திருக்க முடியும். ஏடெடுக்கும் என்ற ஒரு வழக்கம் கூட நம் இல்லங்களில் இருந்ததை எத்தனை பேர் அறிவார்கள்? நிச்சயமாக இன்று நாள் எப்படி இருக்கும், நாளை எப்படி இருக்கும், அந்த வேலையை செய்யலாமா என்று நம் வீட்டில் இருக்கும் பழம் ஏட்டுச்சுவடிகளை எடுத்து வைத்துக் கொண்டு அதில் தொங்கும் ஒரு நூலை கோர்த்து இழுத்து அந்த பக்கத்தை புரட்டி அது நமது சாதகமாக நாம் நினைத்து கொண்டு சென்றதை நிச்சயமாக உங்களது நினைவுகளில் இருக்கும் என்றே நான் நினைக்கின்றேன். இனிமேல் இப்படி செய்து பாருங்கள். திருக்குறளின் தொகுப்பை வாங்கிக் கொள்ளுங்கள், வீட்டிற்கு சென்று விடுங்கள். அதனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறளாக எந்த பக்கங்களில் வந்து வருகின்றதோ அந்த பக்கங்களை படியுங்கள். அல்லது இன்று ஏதோ ஒரு முடிவெடுக்க வேண்டும், அல்லது நாளை எப்படி இருக்கும் என்று யோசிக்க வேண்டும் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு வள்ளுவனே போற்றி, திருக்குறளே குறள், தமிழ் அமுதமான திருக்குறளே துணை என்று 3 முறை ஓதிவிட்டு அந்த நூலை உங்களுக்கு தோன்றிய பக்கத்திற்குள் கொடுத்து இழுத்து அந்த பக்கத்தை திறந்து பாருங்கள். உங்களின் சாதகம் அதில் இருக்கும். அன்றைய குறள் உங்களுக்கான குறளாக ஒலிக்கும். நிச்சயமாக அப்படி தொகுப்பீர்கள் என்றால் நம் குறளின் மாண்பும் புரியும், அந்த வள்ளுவன் என்பதன் பொருளும் புரியும். இப்பொழுது என் மனதிற்கு ஒவ்வொரு பாடகராக இன்று இறைப்பாடலாக தமிழ்த்தாயை வாழ்த்தியது தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் இயற்றிய பாடல், அடுத்தது மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பாடல், அடுத்தது நாமக்கல் வே ராமலிங்க பிள்ளை அவர்களது பாடல், அதன் பிறகு பாவேந்தர் பாரதிதாசனின் பாடல், கவிஞர் தாரா பாரதியின் கவிதை என்று தொகுத்து கொண்டே வந்தோம். நம் பாட்டரசர் கவியரசர் கண்ணதாசனை மறக்க முடியுமா? அன்று என் கண்ணீர் கீழே விழும்பொழுதெல்லாம் அதனை தாங்கி பிடித்தவன் அந்த கவிஞன் கவி செல்வன் அல்லவா? நான் அவரை மாத்திரம்தான் கவி பேரரசு என்றோ கவியரசு என்றோ கவி சக்கரவர்த்தி என்றோ கவிஞர் கண்ணதாசனை மாத்திரம்தான் நான் எப்பொழுதுமே கூறுவேன். அவரது இந்த பாடல் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரது மனத்தின் ஒளியாகத்தான் இருக்க முடியும். இதோ அந்த பாடலை நான் விவரிக்கப் போவதில்லை, அந்த இசையே உங்களை கூட்டிக் கொண்டு சென்றுவிடும். தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழி போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் எழுது போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் எழுது
மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். பாரி பாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழி போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். மண் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மனைவி காணலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழி போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். நிறைய கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. அடுத்து நான் ரொம்ப மதித்து போற்றக்கூடிய சிறந்த பேச்சாளர் 2 பாடல்களோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கின்றேன். அந்த 2 பாடல், ஒன்று பட்டுக்கோட்டையாரது பாடல், சின்ன பயலே செய்தி கேளடி. பாடிச்சுக்கணும். அதுக்கு தான் இது என்னை பாராட்டுறதுக்கு இல்லை, 2 பேரை தான் நீங்கள் பாராட்டலாம். 3 பேரை வச்சுக்கலாம். ஒன்று நம்ம தமிழ்நாடு அரசு, இன்னொன்று உங்கள் மாவட்ட ஆட்சியர், அப்புறம் என்ன. படிக்கிறதுனால ஆடுறதுனால இல்லை. எங்கு இருக்கின்றது இறைவன்? எனக்கு மிகுந்த இறைபக்தி உண்டு. நான் எந்த மொழியிலும் எந்த இந்தியாவின் எந்த பகுதிக்கு சென்று இறைவனை பற்றி நான் ஆடும் பொழுதாகட்டும், அல்லது ஜப்பானில் எனது நிகழ்ச்சிக்கு நாங்கள் சென்றிருந்த பொழுது அங்கு தேவாரத்தை ஆடிய பொழுது ஒரு இந்திய பார்வையாளர்கள் கூட கிடையாது. நன்றாக யோசிக்க வேண்டும். ஒரு இந்திய பார்வையாளர்கள் கூட கிடையாது. 2 காட்சிகளும் நிரம்பிய அரங்கினில் முழுக்க முழுக்க தேவாரத்தையும் திருவாசகத்தையும் திருவருட்பாவையும் திருப்புகழையும் நடனமாடி அந்த இடுக்கிய ஜப்பானிய கண்களின் வாயிலாக அந்த கண்ணீரை பார்த்த பிறகுதான்
அந்த வெற்றி நம் தமிழுக்கு, நம் சமய தமிழுக்கு என்பதனை நான் உணர்ந்தேன். எனது இறைவன் எங்கே இருக்கின்றார்? எனது உழைப்பில் இருக்கின்றார். எனது தெய்வம் யார்? எனது அன்னையும் தந்தையும், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான், இதோ இருக்கின்ற எனது சக்தி. இதனை விட ஒரு தெய்வம் யாராக இருந்து விட முடியும்? நிச்சயமாக உங்களது தெய்வம் உங்களுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். திருமூலரின் வார்த்தையை கூறிய நான் சிவவாக்கியரின் வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மொணமொணன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்ட கல்லும் பேசுமோ? நாதன் உள் இருக்கையில், நாதன் உள் இருக்கையில் நட்ட கல்லும் பேசுமோ? சுட்ட சட்டி சரிச்சுவம் கரிச்சுவை அறியுமோ? சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ? இறைவன் உங்களுக்குள் இருக்கின்றார். தேடி அலைய வேண்டாம். உங்களை புதுப்பித்துக் கொண்டால் நீங்களே இறைவனாகலாம். உங்களுக்குள் அழுக்கையும் வன்மத்தையும் சேர்த்தால் நீங்கள் தான் பிசாசு, நீங்கள் தான் பேய், நீங்கள் தான் ராட்சதர். அதனால் பேயும் இறைவனையும் உங்களுக்குள் வைத்துவிட்டு உங்கள் பேயை அடக்கி இறைவனை வெளிக்கொணர வைக்க பாருங்கள். அப்படியான ஒரு பாடலை நிறைவாக உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். இந்த பாடலும் கூட நாம் மிக ரசித்து கேட்டு ஒரு சகோதரத்துவத்துடன் கடந்த ஒரு பாடல். இந்த பாடலையும் நான் சொல்லப் போவதில்லை. இதில் இறைவன் யார் என்பதனை உங்களுக்கு நான் புகட்டப் போகின்றேன். நிச்சயமாக இனம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து அந்த இறைவனை நாம் அனைவரும் நம் மனதிற்குள் ஆராதித்து எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளை நாம் சேர்ந்து நம் தமிழையும், தமிழ் நாட்டையும், தமிழ் அன்னையையும் என்றும் மறவாமல் காப்போம் என்று நல்வாய்ப்பளித்த மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கும், ஆட்சியருக்கும், தேனி அன்பு மக்களுக்கும் எனது நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல இன்று ஒவ்வொரு பாடல்களையும் இங்கு ஒளியில் என்னை மிகவும் ஆனந்தத்துடன் ஆட வைத்த நமது ஒளி அமைப்பை செய்து கொண்டிருக்கும் அன்பு மதுரை சகோதரர்கள் என்னை எத்தனை தோழமையுடன் வந்து அக்கா நான் தான் வந்திருக்கேன்னு சொல்றப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்பயே எனக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி வெற்றி அடையும் என்று. நிகழ்ச்சியின் நிறைவாக உங்களுக்காக நான் இறைவனிடம் வேண்டப் போகின்றேன். நீங்களும் என்னுடன் இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் நிறைவு. நன்றி. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உண்மையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. உண்மையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், இன்னல்பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இன்னல்பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன். ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன். பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவ
பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் ஆண்டவரின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்க தருகவென்று அழுது கேளுங்கள் அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்க தருகவென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் தேடுமேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் ஆட்சி செய்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நிலைத்து நிற்கும் மகாவல்லவன் தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நிலைத்து நிற்கும் மகாவல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை உண்மையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை காடுகளில் மெல்ல பூத்தமணி திரை போடும் போது அதை சொல்லி வைக்க வார்த்தை கிடையாது என்பதற்கிணங்கு இங்கே பத்மஸ்ரீ கலைமாமணி நர்த்தகி நடராஜன் அவர்களை அவர்களுடைய நடனத்தை வாழ்த்துவதற்காக லேகியம் படைத்திட்ட கிழவன் உறங்கி கிடந்த சிறுத்தைகளை தட்டி எழுப்பி முகத்தில் மீசை முளைத்ததை சொன்ன தந்தை பெரியாரின் கருத்துகள்